VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு விருப்ப மனு விநியோகம் கடந்த 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடந்தது. தலா 15,000 ரூபாய் செலுத்தி விருப்ப மனுக்கள் பெற்றனர். இந்நிலையில் மேலும் அவகாசம் கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுக சார்பில் விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்குமாறு நிர்வாகிகளும் தொண்டர்களும் வேண்டுகோள் விடுத்தனர். அதை ஏற்று கால நீட்டிப்பு செய்யப்படுகிறது. நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை விருப்ப மனு அளிக்கலாம். தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை விருப்ப மனுக்களை பெறலாம் என்று கூறியுள்ளார். ஜெயலலிதா இறந்தவரை அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட கட்சியினர் போட்டி போட்டு விருப்ப மனு அளிப்பார்கள். கடந்த 2011, 2016 சட்டசபை தேர்தல்களில் தொடர்ந்து அதிமுக வென்றது. அப்போது 20,000க்கும் அதிகமானோர் விருப்ப மனு அளித்திருந்தனர். அதிலும் 234 தொகுதிகளிலும் ஜெயலலிதா போட்டியிட ஆயிரக்கணக்கானோர் விருப்ப மனு அளிப்பது வழக்கமாக இருந்தது. இப்போது எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி போட்டியிட மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட சில 100 பேர் மட்டுமே மனு அளித்துள்ளதாக தெரிகிறது. மற்றபடி பெரிய ஆர்வம் இல்லை. 23ஆம் தேதி காலக்கெடு முடிந்த நிலையில் 9,000 பேர் மட்டுமே விருப்ப மனு அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவேதான் 31ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டித்திருப்பதாக அதிமுகவினர் கூறினர்.